வணக்கம். ஒரு ஷார்ட் வீடியோ. திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன். இன்னைக்கு 19ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற வைத்தியர்களுக்கு ஒரு தெளிவான வார்னிங் வீடியோ உண்டு. முழு வீடியோ இந்த லிங்குகளை இருக்கு. பட் ஒரு தெளிவான வீடியோன்னு சொல்றேன். தயவு செய்து அங்கே இருக்கிற முஸ்லீம் மக்களுடையும் சிங்கள மக்களுடையும் தமிழ் மக்களுடைய உயிரோட விளையாட வேண்டாம். உங்களுடைய பிரச்சனை பாராளுமன்றம் இருக்கிறது. உங்களுடைய பிரச்சனை நியாயமண்டா நீங்கள் உங்களுக்கு வாழ் பிடிக்கிற ஜிஎம்ஓக்கு வாழ் பிடிக்கிற எம்பியோட போய் கதைச்சு பாராளுமன்றத்தில் கதைங்கோ. ஆனால் மக்களிட உயிரோட விளையாட வேண்டாம். ஏன் இவர் விளையாடினம் இன்றைக்கும் நாளைக்கும் நாளண்டைக்கும் 19, 20, 21 ஸ்ட்ரைக் பண்ணினம் தொடர்பான முழு விளக்கமும் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன். கிழக்கு மாகாணத்தில் இன்றைக்கு நீங்க இந்த ஸ்ட்ரைக்கை நிப்பாட்டியில் என்றா புதன்கிழமை கிழக்கு மாகாணத்தில் வைத்தியர்கள் இந்த ஜிஎம்ஓ என்கிற தொழிற்சங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய மக்கள் போராட்டம் ஒன்று வெடிக்கும் ஒன்று தெளிவாக சொல்றேன். அது காது வெடிக்குதோ உங்களுக்கு வெடிக்குதோ இல்லையான்றதை புதன்கிழமை பார்ப்போம். 3 நாள் ஸ்ட்ரைக் போட்டிருக்கீங்க. சனத்தோட விளையாடுறீங்க, சனத்தோட உயிரோட விளையாடுறீங்க. இதுக்கு நாங்கள் படிக்கையில உங்களோட மனச்சாட்சியை தொட்டு மற்ற வைத்தியர்கள் எல்லாம் வேலைக்கு போகணும். இல்லை நீங்க கூத்தளிப்பீங்களா இருந்தா பாரபட்சம் இல்லாம வைத்தியர்கள் கிழக்கு மாநிலத்தில் பெரிய பிரச்சனையை நோக்க வேண்டி வரும். பேருந்து ரோட்ல அள வேண்டாம். இல்லை நாங்களும் வேலைக்கு போனாங்க எங்களுக்கு மாடி விழுந்துட்டு தெளிவாக சொல்றேன் உங்களுக்கு. வைத்தியர்கள் ஸ்ட்ரைக் பண்ற அந்த கூத்த ஜிஎம்ஓ அடிக்கிற கூத்துக்கு யாரும் சப்போர்ட் பண்ண வேண்டாம். அநியாய மக்களுடைய உயிர். ஆனா உங்களுடைய பிரச்சனை உண்மையாக இருந்தால் அது கூட கதைக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். மக்களோட விளையாட வேண்டாம். பாராளுமன்றத்தில் கதைச்ச அந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். வேணுமெண்டா ஜிஎம்ஓ சார்பாக கதைச்சு கூட உங்களுடைய பிரச்சனை என்ன சொன்னீங்கன்னா நான் கதைக்கிறது இருக்கேன். ஆனால் இந்த 19, 20, 21 3 நாள் ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்கிறீங்க. இன்றைக்கு சனம் படுமோசமாக கஷ்டப்படுறது கிழக்கு மாநிலத்தில். இந்த கஷ்டப்படுற வேலை இந்தியோட நிப்பாட்டி கொள்ளுங்கோ. இல்லை என்று சொன்னா இன்றைக்கு நீங்க நிப்பாட்டிலேண்டா நாளைக்கு நான் பாராளுமன்றம் முடியும் வரைக்கும் பார்ப்பேன். புதன்கிழமை இந்த ஜிஎம்ஓக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் இருக்கிறது. இந்த ஜிஎம்ஓ என்று சொல்கிற தொழிற்சங்கத்தில் இருக்கிற ஒரு 3-4 பேர் ஒட்டுமொத்த கிழக்கு மாநிலத்தில் சகல குழந்தை பிள்ளைகள், சகல கர்ப்பிணி மேற்ற சகல வயோதிபர்களுடைய உயிரோட விளையாடுறீங்க. லாஸ்ட் வார்னிங்கோட ஒரு வீடியோ. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்னைக்கு 19ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டு. அஸ்ஸலாமு அலைக்கும், பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த பதிவு முஸ்லீம் மக்களுக்கான பதிவு, அக்கரைப்பற்று மக்களுக்கான பதிவு, வடக்கு மாகாண மக்களில் மன்னாரில் இருக்கின்ற முஸ்லீம் மக்களுக்கான பதிவு, புத்தளத்தில் இருக்கிற முஸ்லீம் மக்களுக்கான பதிவு, உலகங்கள் மேலே இருக்கிற முஸ்லீம் மக்களுக்கான பதிவு. ஏன் இதை நான் பிஸ்மில்லா இர்ரஹ்மான் இர்ரஹீம் என்று சொல்லி ஆரம்பிக்கணும் அல்லது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று ஏன் சொல்ல வேணும்? ஒரு இந்துவாக இருந்து கொண்டு ஏன் முஸ்லீம் மதத்தை மதிக்கணும் என்று நீங்கள் எல்லாரும் கேட்பீங்க. என்னட்ட அடிபாடன்ற அடிபாடு, சமாதானமாண்டா சமாதானம். நேரடியாக சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு கோல் ஒன்று வந்தது. புத்தளத்தில் 8ஆம் தேதி ஒரு திருமண நிகழ்வு ஒன்றுக்கு முஸ்லீம் குடும்பம் ஒன்று முதலாக என்னுடைய வாழ்க்கையில் முஸ்லீம் வெட்டிங் ஒன்றுக்கு அழைப்பு வந்திருக்கிறது. இதில் இருந்து நீங்கள் விளங்கி கொள்ளணும். நீங்கள் உண்மையாக இருந்து எத்தனை ஆயிரம் பேர் திட்டினாலும், எத்தனை ஆயிரம் பேர் உங்களை திட்டி கேவலம் பைத்தியம் என்று சொன்னாலும் நல்ல சனம் உங்களை ஏற்றுக்கொள்ளும். உங்களை பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் என்ன நல்லது செஞ்சாலும் வாழ்க்கையில் அவர்கள் நல்லதாக சொல்ல மாட்டார்கள். விஷயத்துக்கு வாரன். இது முஸ்லீம் மக்கள் தொடர்பான பதிவு. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லினோம், இன்னொரு 5 வருஷம் தான் உனக்கு அரசியல், அதுக்கு பிறகு உனக்கு அரசியல் இல்லை என்று. எனக்கு நம்ம 50 வருடம் நான் உயிரோடு வாழ்ந்தாலும் எனக்கு வைத்தியத்துறையில் தொழில் இருக்கிறது. ஈவன் கவர்மெண்ட்டே ஏற்றுக்கொண்டாலும் இன்றைக்கு போய் நாளைந்த ஜெயிச்சது அண்ணன் நான் திருப்பி பெறப்போகிறேன் தொழிலுக்கு. என்ன எங்கேயாவது ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல்லே எம்எஸ்ஸாக விட்டு விடுங்கோண்டா, இவன் நெடுந்தி ஹாஸ்பிட்டலையாவது பெர்மனண்டாக எம்எஸ்ஸாக விட்டு விடுவாங்க. அந்த நிலைமையில தான் நாங்கள் இருக்கிறோம். ஈவன் என்பிபியோட அடிபாடு, என்பிபியோட சண்டை செய்கிற பிள்ளைகளை திருப்பி கதைக்கிறோம். ஆனால் இப்போவும் அவர்களுக்கு என் மீது நல்ல நம்பிக்கை இருக்கிறது. இந்த வரைக்கும் அவர்களை எனக்கு நொட்டையில் இருந்தால் ஏன்னா எதிரியா பார்க்கலன்னா கதைக்கிறதுக்கு நியாயம் இருக்குடா. என்ன செய்கிறது? 2 விஷயம் உங்களுக்கு சொல்றேன். வடக்கு மாகாணத்தில் ஜனாதிபதி பொங்கலுக்கு ஓடி வந்தார். புத்தள வைத்தியசாலைக்கு எங்கன்னா ஹரணி ஓடி போனார். காரணமா அவங்களுக்கு இவ்வளவுதான் நான் இதுவரைக்கும் என்ன செஞ்சது என்று சொல்லுகிற பதிவு. எங்கண்ட ஃபைசால் நானா 600 மில்லியன் ஒதுக்க பெற்றிருக்கிறதாக பதிவு போட்டிருக்கிறார். முல்லைத்தீவு வைத்தியசாலைக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ உங்களுக்கு விளங்கிக் கொள்ளணும், நான் செய்ததாக யாரையுமே காட்டிக்கொள்ளல. இருக்கிற விஷயத்தை இருக்கிறதாக மக்களுக்கு சொல்றேன். சனம் தீர்மானிக்கட்டும், அவர்கள் தீர்மானிச்சிருவார்கள் என்ற பயத்தில் அரசாங்கம் வேலை செய்யுது. அவ்வளவுதான். எதிர்கட்சியிலிருந்து வேலை செய்யலாம். இன்றைக்காக நாளைக்கு ஆளுங்கட்சியாக போனால் நான் எல்லாருக்குமே
ஒரு ஃபைட் ஒன்று டைட் ஒன்று கொடுப்பேன். ஆளுங்கட்சியாக நான் இருக்கிற சந்தர்ப்பத்தில் எல்லாரும் என்னோட ஃபோன் பண்ணி கேட்கலாம், எல்லாரும் வரலாம், பிள்ளைன்னா அந்த இடத்துல நான் நிற்பேன், அப்படி ஆளுங்கட்சியாக நிற்பேன். இப்போ எதிர்கட்சியில் இருந்து கொண்டு விடுற பிள்ளைகளை விமர்சனம் செய்கிறது ஒரு இலகுவான தொழில். யார் என்ன நல்லது செய்தாலும் கெட்டதுன்னு சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஸோ இதில் இந்த பதிவு முஸ்லீம் மக்களுக்கானது. நான் புத்தள வைத்தியசாலை தொடர்பாக தரமுயர்த்துவீங்களா, எப்போ தரமுயர்த்துவீங்க கேட்ட ஒரு பதிவுக்காக 600 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அது ஃபைசால் நானா கதைச்சி கொண்டு போன காசு, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. புத்தள மக்கள்கிட்ட புத்தளத்தில் வாழ்க்கையில் நான் வாக்கு கேட்க போகிறதுமே இல்லை. என்னுடைய வரலாற்றில் புத்தகத்தில் நான் வாக்கு கேட்க போகிறேன்னு கேட்டால் இல்லை. என் பிறந்த இடம் ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தில் தான் நான் வாக்கு கேட்பேன். அதே நேரத்தில் அக்கரப்பத்தில் நான் வாக்கு கேட்பேன் நீங்கள் கேட்டீங்கன்னா வாழ்க்கையில் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு விடயம் முக்கியமாக கதைக்கணும். கிழக்கு மாகாணம் தொடர்பாக அக்கறை பற்றி மட்டுமில்லை, கிழக்கு மாகாணத்தில் 1/3 சிங்களீஸ் முஸ்லீம் தமிழர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இனம் மதம் மொழி கடந்து இந்த பிரச்சனையை நான் உங்களோட கதைக்க விரும்புகிறேன். இந்த வீடியோவை வடிவாக பாருங்கோ, வடிவாக கேளுங்கோ. இந்த விடயத்தை நீங்கள் தலைக்குள்ள போட்டுக்கொள்ளுங்கோ. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கைகளில் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கைகளில் அவர் தன்னை அர்ப்பணித்து அந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கிறாரா, இவருக்கு இதால அரசியல் லாபங்கள் இருக்காண்டுலாம் யோசிச்சுட்டு அந்த போராட்டங்களில் கலந்து கொள்ளுங்க. நான் இப்போ ஒரு போராட்டத்துக்கு உங்களுக்கு அழைப்பு விடுக்க தான் இந்த வீடியோ, அவசரமான வீடியோ. ஒரு போராட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுப்பதற்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற சிங்கள தமிழ முஸ்லீம் சிங்களம் தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு ஒரு அன்பான அறைகூவலும் ஒரு அழைப்பும் விடுவதற்காக தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். எது தொடர்பான என்று சொன்னால் மருத்துவத்துறை சம்பந்தமான ஒரு அழைப்பு விடுகிறதுக்கு 2019 ஆண்டு இந்த வைத்தியசாலை அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலை தொடர்பாக தான் இந்த வீடியோ. 2019 ஆண்டு கோவிட் நேரம் ஆரம்பிக்கின்ற நேரங்களில் வைத்தியர்கள் 6 மணித்தியாலம் தொடர்ந்து ஓவர் டைம் செய்யலாம் என்கிற சர்க்குலர் ஒன்று 2021-22 விட்டவர்கள். அந்த நேரத்தில் வைத்தியசாலையில் வேலை செய்யாத எல்லாரும் ஃபுல் ஓட்டி 200 ஹவர்ஸ் ஓட்டி எழுதி கொண்டு போய் நிற்கின்ற போது வைத்தியர் ஜவாஹிர் என்று சொல்லுகின்ற ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்ச, திரும்ப இந்த வீடியோ வடிவா போடுறேன்னு கேளுங்க, மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்ச ஒரு குவாலிஃபைடான ஒரு முஸ்லீம் வைத்தியர் ஒருவர் 2019 ஆண்டு இல்லை நீங்கள் டியூட்டியில் நிற்கல, அவை உங்களுக்கு சேலரி இல்லை என்று சொல்லி சைன் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்காக ஆரம்பித்த அடிபாடு 2019 2025 வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது அக்கரைப்பேட்டில் இருக்கிற குழந்தை பிள்ளைகள் படுமோசமாக பாதிக்கப்படுறார்கள். மக்களுடைய உயிர் பணயம் வைக்கப்படுகிறது. நான் வெளிப்படையாக போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கிறேன். இந்த வீடியோ வெளிப்படையாக போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கிற வீடியோ. கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற சகல மக்களுக்கும் ஒரு வீடியோ, இந்த வீடியோவை பதிவிடுகிறேன். இங்கே நான் அரசாங்கத்துக்கு எதிராக போராடியில் அதை வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. அரசாங்கத்துக்கு எதிராக போராடியில் ஒரு அரசு ஊழியர் நல்ல விடயங்களை செய்கின்ற போராடியில் மக்களுடைய உயிரை பணயம் வைக்கின்ற சுகாதார தொழிற்சங்கம் ஒன்றுக்கு எதிராக எதிர்கட்சியில இருந்து நான் உண்மையாகவே ஒரு எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்யணும், அரசாங்கத்துக்கு அலுப்படுப்பதற்காகவும் அரசாங்கத்துக்கு நொட்டுவதற்காகவும் நான் என்ன செய்யணும், இப்போ எதிர்கட்சி அந்த ஜிஎம்ஓட கதைச்சிங்க அந்த ஸ்ட்ரைக்கை நியாயப்படுத்தணும். ஆனால் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன், நான் மக்களோட தான் எப்பவும் நிற்பேன். மக்கள் அன்றைக்கு பாதிக்கப்படுறார்களோ அன்று அரசாங்கம் குத்தி முறிஞ்சாலும் நிப்பம் ராசா, எதிர்கட்சி குத்தி முறிஞ்சாலும் நிப்பம், ஜிஎம்ஓ குத்தி முறிஞ்சாலும் நிப்பம். அக்கரைப்பத்துக்கும் நான் வாரன். முதலாவது விடயம், இன்று கிழக்கு மாகாணம் முழுக்க வைத்தியர்கள் 19, 20, 21 ஓபிடியில் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறான்னு சொல்லுகிறார்கள். அவசரமான சிகிச்சை பிரிவுகள் மட்டும்தான் இயங்குமெண்டா. இப்போ ஜோதிச்சு பாருங்க, ஒரு டேபிட் நான் இந்த விடயத்தை தயவு செய்து மைண்டில் போட்டுக்கொள்ளுங்க. கிழக்கு மாகாணம் மறுபடியும் ஒரு சாவச்சேரி ஆக போகிறது. ஜிஎம்ஓக்கு ஒரு லாஸ்ட் வார்னிங், தம்பி உங்க ஊத்த வேலையை பார்க்க வேண்டாம், சனத்தை பாதிக்காம நீங்க என்ன ஊத்தும் அடிங்க, பிரச்சனை இல்லை. ஜிஎம்ஓயோட நேரடியாக மோத போறேன், பாப்பம் யார் மோதுவதுண்டு. ஏற்கனவே ஒரு கள்ள வழக்குகளை கொஞ்சம் பேர் போட்டு இப்போது அந்த வழக்குகளை விட்ரோ பண்ண என்ன கேட்டும் நான் மாற்றேன். நீங்க கள்ள வழக்கு போட்டு நான் ஜெயிலுக்குள்ள போனா நான் அதை விட்ரோ பண்ண மாட்டேன், வழக்கு நடத்தி யார் குற்றவாளி என்று கண்டுபிடிப்ப மாட்டேன். அது கிழக்கு மாநிலத்தில் யாராவது வைத்தியர்கள் எனக்கு எதிராக வழக்கு போடுறேன்டா நீங்க தயாராக இருங்கோ. ஆனால் இந்த தடவை பாராளுமன்ற உறுப்பினராக கிழக்கு மாநிலத்துக்கு நான் வர்றேன், பாராளுமன்ற உறுப்பினராக தான் வாரன், மக்களுக்காக தான் வாரன். புடுங்குற ஆணிகள் நீங்களும் புடுங்கலாம், நாங்களும் புடுங்கலாம் நேரடியாக. இந்த விடயத்துக்கு வாரன், மக்களுக்கு உண்மையை சொல்றேன், மக்கள் போராடுறதா இல்லையான்றதை தீர்மானிக்கணும். இன்றைக்கு நீங்க ஸ்ட்ரைக் நிப்பாட்டணும், இன்றைக்கு ஜிஎம்ஓ ஸ்ட்ரைக் நிப்பாட்டணும். நாளைக்கு ஸ்ட்ரைக் நடக்குமா இருந்தால் நாளைக்கு மாபெரும் போராட்டமும் நடக்கும். வைத்தியர்கள் திறதி அடிக்கிற நிலைமைக்கு வரும். ஏனென்றால் இந்த விடயத்தை மக்களுக்கு விளங்கப்படுத்துறேன், மக்கள் ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையான்ற ஒன்று வைத்தியர்களுடைய பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் ஃபர்ஸ்டா சொல்றேன். நான் எப்பவுமே நீதியின் பால் நிற்கிறவன், வைத்தியர்களுக்கு எதிரானவன் இல்லை. வைத்தியர்களுடைய பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் சொல்றேன். ஒன்று
வைத்தியர்களுடைய சம்பளம் காணாது. இங்கே இருக்கிற சம்பளம் 3 லட்சம் ரூபா தான் ஒரு கன்சல்டனுக்கு, 2.5 லட்சம் ரூபா தான் ஒரு எம்ஓக்கு, ஒரு ட்ரெயினி எம்ஓக்கு 1 லட்சம் ரூபா சம்பளம், பிச்சைக்கார சம்பளம். ஒத்துக்கொள்கிறேன், சம்பளம் காணாது. அவர்களுடைய வசதிகள் காணாது. SL கிரேட் 2 ஒரு சாதாரணமான வைத்தியர், SL கிரேட் 2 ஒரு கன்சல்டன்ட் SL கிரேட் 3. ஆனால் அவர்களுக்கு வாகனம் இல்லை, வாகன பெர்மிட் இல்லை. ஆனால் ஒரு GA SL கிரேட் 1 V8ஓட ஜப்னா பிரதீபன் ஓடி திரிகிறார், அல்லது டிஃபெண்டர் ஓடி திரிகிறார்கள். மற்ற இடங்களில் ஒரு கவர்னர் ஓடி திரிகிறார். ஒரு டிஎஸ்க்கு வாகனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு வைத்தியர்களுக்கு வாகனம் இல்லை. அது 100% பிழையான விடயம். வைத்தியர்களுக்கு 2வது சப்போர்ட் பண்ணுறேன்னா. 3வது, அதில் பெருமளவான வைத்தியர்கள் வெளிநாடு போகிறார்கள். ஏனென்றால் இங்கே வசதி குறைவு, இங்கே படிக்கிறதுக்கு வசதி இல்லை என்று சொல்லி. ஆகவே வைத்தியர்களை இங்கே வச்சிருக்கணும். அதற்காக வைத்தியர்களுக்கு கொடுக்க வேண்டிய விடயமெல்லாம் கொடுக்கணும். 4வது, வைத்தியர்கள் வந்து பிரைவேட்டில் 4-5 மணி பிறகு உழைக்கலாம். அதையும் நான் சப்போர்ட் பண்ணுறேன். 8 மணிலேருந்து 4 மணி டியூட்டி என்றா, அல்ல ஷிஃப்ட் டியூட்டி உங்களுக்கு 2 மணிலேருந்து 8, 8லேருந்து 2, 2லேருந்து 8, மார்னிங் 8லேருந்து 2 என்றா ஷிஃப்ட் டியூட்டியை செய்து போட்டு மிச்ச நேரங்களில் போய் பிபிஏ செய்யுங்கோ. நான் குழப்பையில் இது வைத்தியர்களுக்கு சப்போர்ட்டாக நம்ம வைத்தியர்களுடைய பக்கம் இருக்கிற பிரச்சனை சொல்லிக்கொண்டு இந்த கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற இந்த GMO ஆடுகின்ற கூத்துக்கு நான் நேர வரேன். அந்த கிழக்கு மாநிலத்தின் GMOஏ என்ற ஒருவர் இருக்கிறார். எம்ஓ நினைக்கிறேன், எம்ஓ தான், ஜஸ்ட் எம்ஓ. அவர் வந்து இந்த அக்கரப்பத்தில் இருக்கிற அந்த ஜவாயிர் என்று சொல்லுகிற அந்த எம்எஸோட கொழுவிட்டார் 2019ஆம் ஆண்டு. அண்டையில இருந்து தகுதி இல்லாத, நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன், நான் எம்எஸ்சி முடிச்சு அவங்களோட பிரச்சனை பட்டு தூக்கி எறிஞ்சு நான் எம்எஸ்சி வாங்குறேன். நீங்களும் உங்களோட எம்எஸ்சியும் வச்சிருங்க. இந்த வரைக்கும் போறையில பிஜிஎம் பக்கம் வச்சுக்கொள்ளு. நான் ரிசர்ச் செய்து கொடுத்து 3 பேரை பாஸ் பண்ணி நான் எக்ஸாமுக்கு எந்த வீட்டை கூப்பிட்டு எல்லாருக்கும் படிப்பிச்சு எல்லாரையும் பாஸ் பண்ணி விட்டேன். என்ன ஒரு ரிசர்ச்சின் ஹெடிங்கில் இருக்கிற ரிலிங்குவிஷ்மெண்ட் என்ற வேர்ட், அதாவது அபேண்டன்மெண்ட் என்ற வேர்ட் வந்து வேற வேர்ட் மீனிங் தந்துருமென்றதுக்காக, அது ஒரு மெடிக்கோலிகல் டேர்ம் என்றதுக்காக அபேண்டன்மெண்ட் ரிலிங்குவிஷ்மெண்ட் என்று சரியான வேர்ட் போட்டதுக்காக இந்த போர்ட் ஆஃப் ஸ்டடி BOS அட்மினிஸ்ட்ரேஷன் என்னை பிள்ளை விட்டது. வச்சுக்கொள்ளு ராசா, உண்ட எம்எஸ்சி எனக்கு தேவையில்லை. ஐ டோன்ட் நீட் இட். நான் இனிமேல் திருப்பி எம்எஸ்சி அட்மினிஸ்ட்ரேஷன் பக்கம் பிச்சைத்தரமான வேலையை இந்த போர்ட்டில் இருக்கிற என்னுடைய சேர்மார் செய்தவ, அரசியலுக்காக செய்தவ வச்சுக்கொள்ளுங்கோ. எனக்கு ஐ டோன்ட் கேர். எனக்கு 1% கூட கேர். ஆனால் ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் கிவ் அ ஃபக். இப்படி சொன்னால் கூட பரவாயில்ல தானே. ஐ டோன்ட் கிவ் அ ஃபக். சரிதானே, வச்சுக்கொள்ளுங்க. தாராளமாக பிஜிஎம் வச்சிருக்கலாம். ஐ டோன்ட் கேர். FUCKக்கு டிக்ஷனரியில் மீனிங் எடுத்து பாருங்க. ஐ டோன்ட் கிவ் அ ஃபக்கண்டா நான் உங்களுக்கு ஒன்றுக்கும் இடமளிக்க மாட்டேன்னு அர்த்தம். அதையும் சொல்கிறோம் உங்களுக்கு. சரிதானே, சரி. ஆனால் ப்ரொவைடட் நாங்கள் சனத்தோட 40 வயசு போய் ஒரு 20 வருஷம் சனத்தோட நிற்போம். அதுக்கு பிறகு ரிட்டையர் பண்ணி போட்டு 3 நேரம் அடிச்சு அடிச்சு இன்னொரு 5 வயசுல செத்துருவேன். அவ்வளோதான்டா பாலிடிக்ஸ். அவ்வளோதான் இந்த வாழ்க்கையில் இருக்கிற ஆசை. இன்னும் 60 வயசு வரைக்கும் சனத்தோட நிற்பேன். உருளுவேன், பொருளுவேன், சனத்துக்காண்டி அடிபாடுவேன், ஜெயிலுக்கு போவேன், எல்லாம் செய்வேன். 60 வயசுல ரிட்டையர் பண்ணி போட்டு 65 வயசுக்குள்ள செத்துருவேன். இழுத்துலாம் இருக்க மாட்டேன். 65 வயசுல செத்துருவேன். நீங்க சாக்காட்டுலேருந்து நானாவது தூக்கு போட்டு செத்துருவேன். இழுந்து கிடந்து நான் என் பிள்ளைகளுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேன். விஷயத்துக்கு வா. இவ்வளவு வைத்தியர்களை பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக சொன்னேன். வைத்தியர்கள் அவர்கள் பாவம், அவர்களுடைய 90% வைத்தியர்கள். ஆனால் ஒரு 10% இந்த GMO என்ற 4 நாய் வேலை பார்த்து கொண்டுக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேன், உங்களுக்கு துளைப்பேன். நான் இந்த முறை மக்களை கூட்டி கொண்டு உங்களை ரோட்டில் வச்சு அடிப்பேன் வைத்தியர் நாளுக்கு. சரி, ஏனண்டா ரைட், இதையும் பார்ப்பேன். அது என்ன ட்ரேட் யூனியனுக்கு இருக்கிற ரைட்ஸை அர்ச்சனா உடைக்க வலிக்கிறார். ஒரு தொழிற்சங்கம் ஒன்றுக்கு ரைட் இருக்குதானே, ஒரு உரிமை இருக்குதானே தம்பி. எசென்சியல் சர்வீஸ் ஒன்று இருக்குது. ஹெல்த்ன்றது வந்து இலங்கையில் எசென்சியல் சர்வீஸாக மதிக்கு உலகத்திலேயே பெரிய நாடுகளில் டாக்டர் ஸ்ட்ரைக் பண்ணுறது. ஸ்ரீலங்காவில் மட்டும் இந்த காவாலியல் டாக்டர்ஸுக்குள்ள இருக்கிற காவாலியல் ஒரு ட்ரேட் யூனியனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். தொழிற்சங்கம் உண்டு, கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் GMOA. நான் அதிൻ്റെ மெம்பர். 2016ஆம் ஆண்டு பாஸ் அவுட் பண்ணி மெம்பர்ஷிப் எடுத்துட்டேன். 2019ஆம் ஆண்டு விலத்திட்டேன். ஆனால் 2024 வரைக்கும் என் மெம்பர்ஷிப் காசை பிச்சைக்காரன் நாயிலே கட்டி கொண்டே இருந்தேன். சாப்பிடுங்கடாண்டு வெட்டி கொண்டே இருந்தவங்க என்னுடைய சேலரி ப்ரொவைடட். நான் அதுக்கு பிறகு அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரேட் யூனியனுக்குள்ள போயிட்டேன். நான் MSc அட்மினிஸ்ட்ரேஷன் பாஸ் அவுட் பண்ணேன் 2021-22. அதுக்கு முன்னே 19 வேலை சேர்த்துறேன். ஸோ ஐ மூவ் டு another ட்ரேட் யூனியன் விச் இஸ் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன். ஹாஸ்பிட்டல் டிரெக்டர்ஸுக்கான ஒரு ட்ரேட் யூனியன். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹாஸ்பிட்டல் டிரெக்டர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணி? இல்லை, அப்படியான இடத்துல தான் நான் ட்ரேட் யூனியனில் செக்ரட்டரி, எங்கள் பிரசிடென்ட்டுக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரியாக இருந்தேன். அர்ச்சுனா திரட்ன சாருக்கு ப்ரொவைடட். அதையும் சொல்லிட்டு வாரன். இப்போ இந்த கிழக்குமான பிரச்சனை கிழக்கு மாநிலத்தில் இப்போ அந்த ஜவாஹிர் என்ற அடுத்தபடி MP ஆக போறீங்க அந்த மெனசனை ஜவாஹிர் என்ற அந்த MSக்கும் கிழக்குமான ஜவாஹிர் நானாக்கும் அங்கே இருக்கிற MOக்களுக்கும் கொழுவல் வந்துட்டேனண்டா இவ டம்மி MS கொண்டே அங்கே வச்சிருக்க ட்ரை பண்ணினான்.
சரிதானே. டம்மி எம்எஸ் அங்க கொண்டே வச்சிருக்க ரைட் பண்ண உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். அது என்னடா டம்மி எம்எஸ் நீங்க கேட்பீங்க. அதாவது ஒரு டிகிரி இல்லாத, ஒரு தராதரம் இல்லாத, சீனியோரிட்டி அடிப்படையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் எம்எஸ் இல்லைன்னா ஆக்டிங் போஸ்டர் கொடுக்குறது, வயசு போன ஒரு ஆளை சைன் வைக்கிறதுக்கு. அந்த எம்எஸ் இப்போ குவாலிஃபைடு எம்எஸ் டிபியூட்டி அட்மின் கிரேட்ல அக்கரப்பத்தில் போட்டா பிறகு கூட அவரை தூக்கிட்டு ஒரு டம்மி எம்எஸ் கொண்டு வரதுக்கு ஜிஎம்ஓ குத்தி முடியுது. ஏனென்றா ஜிஎம்ஓயில் இருக்கிறாங்க, எனி டைம் வரலாம், எனி டைம் போகலாம், 10 மணி கார் எடுத்துக்கொண்டு வெளியால போகலாம், பேஷண்ட் பார்த்து பேஷண்ட் டெத் ஆகினாலும் ஒன்றும் செய்யறாது. முள்ளதி விஷயம் நான் உங்களுக்கு காய்ச்சிருக்கேன்னு பார்த்துருப்பீங்க. அங்கேயும் ஜிஎம்ஓ நின்று தான் கூத்தடிக்குது. நான் பாராளுமன்றத்தில் பதில் சொல்லட்டுமாங்க, சுகாதார அமைச்சர் நாங்கள் அங்கே பார்த்துக்கொள்வோம். வழக்கு 29 ஜனவரி 29 வழக்கு முள்ளத்தீவில் அங்கேயும் வாங்க பொதுமக்கள் உங்களால் முடிஞ்சால் வந்து பாருங்க என்ன நடக்குது. அமைதியாக கோர்ட்ஸுக்குள்ளே போய் வழக்கில் என்ன நடக்குன்றதை ஒத்து பார்ப்போம். சரி, விஷயத்துக்கு பாருங்க. இந்த கிழக்கு மாகாணத்தில் இப்போ இவைக்கு ஒரு டம்மி எம்எஸ்ஸை வச்சிருக்கோம். டம்மி எம்எஸ் ஒரு ஆளை கிழக்கு மாகாணத்தில் வச்சிருக்க வேண்டும். அதற்காகத்தான் இவர்கள் இந்த கூத்து, அதாவது தாங்கள் நினைச்ச எம்எஸ் ஒரு ஆளை கிழக்கு மாகாணத்தில் கொண்டு வச்சிருக்கணும். வச்சிருந்தா தான் இவை அடிக்கிற எல்லா கூத்துக்கும் எல்லா ஆணிகளுக்கும் அவர்கள் ஓம் என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு அண்ணன் அவருக்கு வீட்டை போட்டு வரேன்னே ஒரு பேஷண்ட்டு போய் ப்ரைவேட்டில் பார்த்துட்டு வரேன். ஒரு சர்ஜன் போய் மத்தியானம் 11 மணிக்கும் ப்ரைவேட்டில் உள்ள ஹாஸ்பிட்டலில் போய் வேலை செய்யலாம், மத்தியானம் 12 மணிக்கும் ப்ரைவேட்டில் போய் உள்ள ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யலாம். அந்த நப்பாசை, அந்த டம்மி வேலை தான் இந்த அக்கரைப்பட்டு வைத்தியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு முட்டு கொடுப்பதற்காக சகல வைத்தியசாலையும் இப்போ வைத்தியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறார்கள். ஸோ இவர்களுக்கு ட்ரேட் யூனியனில் அதாவது சட்டம் இருக்கிறது, தொழிற்சங்க சட்டம் இருக்கிறது. தொழிற்சங்க சட்டத்தில் அனுமதி இருக்குதானே இவர்களுக்கு என்று நீங்கள் கேட்பீங்க. இல்லை, தொழிற்சங்க சட்டம் ட்ரேட் யூனியன் ஆக்ட் எடுத்து தெளிவாக வாசிங்க. நான் திருப்பி அதில் கொப்பி எடுத்து வாட்சி போடுறேன். நான் அதை கிணவர் பார்க்க மாட்டீங்களா? ஆகவே அதை நான் போட்டு பிரியோசனம் இல்லை. நான் உங்களுக்கு தேவையாண்டா பாராளுமன்றத்தில் பதில் சொல்கிறேன். தெளிவாக இருக்குது. ஆர்பிட்ரேஷன் நெகோசியேஷன் எல்லாம் போய்த்தான் நீங்கள் கடைசியாக ஸ்ட்ரைக்கு போகணும். இந்த தொழிற்சங்கம் வந்ததே உலகத்திலேயே கடைசி ஆப்ஷன் தான் ஸ்ட்ரைக். எடுத்த உடனே ஸ்ட்ரைக் இல்லை, சரிதானே? அது விளங்காட்டி நீங்கள் ட்ரேட் யூனியன் ஆக்டை சரியாக வாட்சி பாருங்க. அதில் தொழிற்சங்க சட்டத்தை எடுத்து வாட்சி பார்த்தீங்கன்னா முதல் ஆர்பிட்ரேஷன், முதலாவது அங்கே எம்எஸ் ஆக்களும் கவர்மெண்ட் ஆக்களும் இங்கே தொழிற்சங்கவாதிகளும் இருந்து கதைக்கிறது. அது பிறகு நெகோசியேஷன், நீங்கள் அதை விட்டு தாங்க, நான் இதை விட்டு தரேன், வின் வின் சிச்சுவேஷனில் நெகோசியேட் பண்ணுறது. அதுக்கு பிறகும் சரிவராட்டித்தான் நாங்கள் முன்னறிவித்தலோட ஏற்கனவே நோட்டீஸை கொடுத்து நாங்கள் ஸ்ட்ரைக்குக்கு போகலாம். அந்த ஸ்ட்ரைக் என்ன ஸ்ட்ரைக் போனாலும் பொதுமக்களை பாதிக்கிற அளவுக்கு போகலாது. ஆனால் இவர்களுக்கு ஆர்பிட்ரேஷனும் இல்லை, நெகோசியேஷனும் இல்லை, இருக்கிற எம்எஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறதும் இல்லை. உள்ளுக்குள்ள போய் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எம்எஸ் மேலே அடித்து மண்டையை உடைக்கிறது, திருப்பி வழக்கில் போய் மாறி வழக்கில் போடுறது, இப்படி ஜிஎம்ஓவை படுமூத்தியான வேலை செய்து கொண்டிருக்கிறது. நான் இப்போது எம்பி, அப்போ நான் எம்எஸ் சாவச்சேரி எம்எஸ், இப்போ நான் எம்பி. நீங்கள் ஆடுற ஆட்டங்களை ஆடலாம், ஜிஎம்ஏ குளர்களை குளரலாம். கிழக்கு மாகாண மக்களுக்கு இன்றைக்கு இவ ஸ்ட்ரைக்கு நிப்பாட்டே இல்லையண்டா, இந்த ஸ்ட்ரைக்கு இன்றைக்கு நிப்பாட்டே இல்லையண்டா, இவ 19, 20, 21 தொடர்ந்து செய்ய போயினோம்டா 20 பின்னேரத்தில் இருந்து கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற சகல வைத்தியர்களை நாங்கள் முடக்குவோம். தெளிவாக சொல்றேன், இதால திரும்ப சொல்றேன். சாவச்சேரியிலையும் கனவேர் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு போனவ விட்டுட்டு ஓடினவ வைத்தியசாலையை விட்டு. சரி, சனம் ராங்கிச்சண்டா ரோட்டுக்கு நீங்க சனத்தை வச்சு அடிக்கிற அந்த கூத்துகள் அடிக்கிறாது. பட் நான் உங்களை சப்போர்ட் பண்றேன். உங்களுடைய பிரச்சனையில கதைங்கோ, அது நாங்கள் சுகாதார அமைச்சோட கதைச்சு நாங்கள் செய்து தரலாம், அல்லது சுகாதார அமைச்சோட பாராளுமன்றத்தை கதைச்சு சண்டை பிடிப்போம். கிழக்குமான எம்பிமாருக்கு சொல்றேன், நான் கிழக்குமானத்துக்கு வர ஆசைப்படையில, கிழக்குமானத்துக்கு அர்ச்சுனா ரங்கிறதுக்கு ஆசைப்படையில, உங்களுடைய பொலிட்டிக்ஸ்ல கையை வைக்க ஆசைப்படையில. சாணக்கியன், ஸ்ரீநாத் அண்ணன், மற்ற கோடீஸ்வரன் அண்ணன், மற்றதுக்கு இந்த எம்பிமார், முஸ்லீம் எம்பிமார், தாயும் எம்பி எல்லாருக்கும் சொல்றேன், உங்களுக்கு டைம் இருக்கு. இன்றைக்கு முடிஞ்சா போய் இந்த ஜிஎம்ஓட கதைச்சு சனம் பாதிக்கப்படுற அந்த ஸ்ட்ரைக்கை இந்தியோட நிப்பாட்டும்போ. அப்படி நிப்பாட்டே இல்லையண்டா நாளைக்கும் இந்த ஸ்ட்ரைக் நடக்குமாண்டா, 20 நடக்குமா இருந்தா 21ஆம் தேதி காலமே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஜிஎம்ஓக்கு எதிராக நாங்கள் ரங்கி முஸ்லீம் மக்களோட, தமிழ் மக்களோட, சிங்கள மக்களோட சேர்ந்து செய்வோம். தெளிவாக சொல்றேன், இந்த ஆர்ப்பாட்டம் மக்களால் ஸ்ட்ரேட் யூனியனுக்கு எதிராக செய்யப்படுற ஆர்ப்பாட்டம், கவர்மெண்ட்டுக்கு எதிராக செய்யப்படுற ஆர்ப்பாட்டம் இல்லை. மக்களை ராக்கி நாங்கள் இவையில வேலை செய்ய பண்ணுவோம். சரிதானே? அங்கே இருக்கிற எம்எஸ் பாதுகாப்போம். அந்த எம்எஸ் பிளவிட்டு இருந்தா அவருக்கு இன்கொயரி நடத்த வேணுமாண்டா, அது ஆட்ட வேலை, சுகாதார அமைச்சிட்ட வேலை, அது உங்களோட வேலை இல்லை. எம்எஸ் மாற்றி என்று ஸ்ட்ரைக் பண்ண இயலாது. இப்படிதான் எம்எஸ் மாற்றி எம்பி ஆக்கினீங்க. அது எம்எஸ் இருந்ததை இப்போ எம்பி ஆக்கி விட்டுருங்க, எஸ்எப்பி ஆக்கி இருக்கிறீங்க. நீ முன்னு கூட சிஎம் கொண்டு போடுறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. திருப்பியும் கூத்தடிக்கு தெளிவாக ஜிஎம்ஓக்கு லாஸ்ட் வார்னிங்,
திட்ட தெளிவாக ஜிஎம்ஓஏக்கு லாஸ்ட் வார்னிங், தம்பி இந்த கூத்தடிப்பியலா இருந்தா கிழக்கு மாநிலத்தில் நாங்கள் ரங்கி உங்களை வேலை செய்ய பண்ணுவோம், உங்களை வீட்டை இருந்து இழுத்து கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் போட்டு வேலை செய்ய பண்ணுவோம், நீங்கள் என்ன கூத்து வேணும்னா அடிச்சு பாருங்க, சட்டத்துக்கு முன்னாலேயும் உங்களை கொண்டு நிப்பாட்டுவோம். நீங்கள் வாழ்க்கையில் கிழக்கு மாநிலத்தில் பிபி செய்ய மாட்டீங்க. பிபி யார்கிட்ட செய்யணும்? நீங்கள் அதே சனத்தில் தானே பிபி செய்யணும். ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரைக் அடிச்சு போட்டு போய் பிபி செய்யலாதானே. இப்படி செய்தாக்கள் விட்டுட்டு வெளிநாடு மோடி இருக்கணும், பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். இந்த கூத்தடிச்சவே ஏற்கனவே இலங்கையில் ஒரு இடத்துல நான் எங்கேன்னு சொல்லல. ஆகவே உங்களுக்கு தெளிவான ஒரு வார்னிங் கொண்டு தரேன். சனம் குழம்புமாக இருந்தால் படுமோசமானதாக இருக்கும். சனம் குழம்புமாக இருந்தால் உங்களுக்கு எதிராக அது படுமோசமானதாக இருக்கும். ஆகவே 19ஆம் தேதி இன்றைக்கு ஸ்ட்ரைக் பண்றீங்க, இந்த ஸ்ட்ரைக் நாளையோட முடிக்கணும். நாளண்டைக்கு ஸ்ட்ரைக் போகுமா இருந்தா தொடர்ந்து உங்களோட கூத்தடிப்பீங்களா இருந்தா கிழக்கு மாநிலத்தில் சனத்தோட நான் நிற்பேன். பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் தான் தீர்மானிக்கணும். யாழ்ப்பாணம் சுகாதாரத்துறையில் மாறின மாதிரி கிழக்கு மாகாணம் மாறணுமா இல்லையான்றதை நீங்களே யோசிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு நிம்மதியான ஒரு மருத்துவ சேவையை பெற்றுக்கொள்ற உரிமை உங்களுக்கு இருக்கு. ஏன்னா உங்களுடைய வரிப்பணத்தில் தான் இவ படிச்சவ, உங்களுடைய வரிப்பணத்தில் தான் இவ கார் வேண்டி ஓடினம், உங்களோட பிரைவேட் காசுல தான் இவ வீடு கட்டினம். ஆகவே உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறது, எனக்கு சரியாக ட்ரீட் பண்ணப்பட வேண்டும் என்ற உரிமை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே கிழக்குமான முஸ்லிம் மக்களுக்கு ஒரு வெளிப்படையான, பள்ளி தலைவர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் எம்பிமாருக்கும் வெளிப்படையான ஒரு வேண்டுகோள். இங்க அரசியல் இருக்கிற எதிர்கட்சி எல்லாம் ஓடிப்போ ஜிஎம்ஓ நிற்கும் கவர்மெண்ட் காப்படிக்கிறதுக்கு. நான் இங்க நிக்கிறேன் சனத்தோட. சனம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். சனம் இல்ல தொடர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணட்டும், எங்களுக்கு அதான் நல்லம் என்று நான் சொன்னா நான் திருப்பி போயிடுவோம். ஆனா எந்த ஒரு பொதுமகனும் ஒரு வைத்தியசாலையில தன் அம்மா அப்பா ஸ்ட்ரைக்கால சாகிறத விரும்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில இப்ப MS தாகிர் ஜவாஹிர் அவர் அங்கிருந்து பிரைவேட் பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுத்து கொண்டிருக்காரல்ல, அதே மாதிரி இப்ப அவர் கொடுத்து கொண்டிருக்கிற மாதிரி நான் சாவச்சேரியில டிப்பர்ல அடிபட்டு வந்த பிள்ளைகளுக்கு மண்டையெல்லாம் அப்படி தேஞ்சு வந்த ஆக்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி யாழ்ப்பாணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காட்டி சாவச்சியில் 2-3 கொலை விழுந்திருக்கும். இப்போ இனி எந்த நிமிஷம் எந்த ஒரு செகண்ட்ல கிழக்கு மாநிலத்தில் கொலை விழுதுன்னு உங்களுக்கு தெரியாது. வைத்தியர்கள் உயிரை காப்பாற்றுறதுக்குரிய அவர்களுடைய நச்ச கூத்துகளுக்கு எல்லாம் ஆடி பொதுமக்களை பணயம் வைக்கிறதுக்காக எங்களுடைய மெடிக்கல் ஓத், அதாவது நாங்கள் இருக்கிற சத்திய பிரமாணத்தில் இடம் இல்லை. ஆகவே இவர்கள் ஒரு எதிக்ஸுக்கு எதிராக தான் செயல்படுகிறார்கள். இந்த ஜிஎம்ஓனுடைய அந்த கூத்து, அவருடைய அந்த ஜிஎம்ஓ கூத்தடிக்கிறவருடைய பேர் கூட எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அவரும் ஒரு முஸ்லீம், அவருக்கும் ஒரு பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஞாபகம் இருந்தால் என்னுடைய புத்தகத்தில் போடுறேன். ஐயா உங்களுக்கும் ஒரு கடைசி போனி, இந்த கிழக்கு மாநிலத்தில் இந்த கூத்தடிக்கிறார்களுக்கும் ஒரு கடைசி போனி. சும்மா 90% மற்ற வைத்தியர்கள்டையும் பிரச்சனையை வைத்தியர்கள் ஆரண்டு தெரியாமல் ஸ்டிக்கருக்கு சனம் அடிக்கும். இது நான் உங்களுக்கு சொல்லி போடணும், இப்பவே அட்வான்ஸாக சொல்கிறேன். வைத்தியர்கள் யாருன்னு தெரியாம வைத்தியரண்டு ஒட்டிக்கோ போற வெட்டினரி வைத்தியருக்கும் அடிவிட போகுது, டென்டல் டாக்டருக்கும் அடிவிட போகுது, ஆயுர்வேத டாக்டருக்கும் அடிவிட போகுது. என்ன நீங்கள் அடிக்கிற அந்த குத்தியால பிரெக்னென்ட் அம்மா மேர் சாவினம், குழந்தை பிள்ளைகள் சொத்துக்கு பித்திக்கு பிறக்கும், வயசு போனாக்கள் மருந்தெல்லாம் சாக போறாங்க, ப்ரெஷர் ஏறி வயது போனாக்கள் சாக போறாங்க. உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், இந்த வேலையை செய்யாதீங்க. இல்லாட்டி கிழக்கு மாநிலத்தில் நாங்கள் வடக்கில் செய்த மாற்றத்தை கிழக்கில் செய்வேன் திரும்பவும் சொல்லிக் கொண்டு லாஸ்ட் போனீங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.